5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறத பத்தி யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. எப்படி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட போகிறது அப்படிங்கிறதுலதான் பிரச்சனை வருது. இப்போ நமக்கு முதல்ல பல பேருக்கு தெரியாது, முதல்ல பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு சேர்ந்து 42 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி இருந்தது. தமிழ்நாட்டுக்கு 41 இருந்தது. அப்புறம் நம்ம பாப்புலேஷன் குறைய குறைய இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட்ங்கிறத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து அரசியல் சட்டத்தின்படி உட்பட்ட ஒரு சட்டம். ஜனத்தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் கூட்டப்படலாம் அப்படிங்கிறதா, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அடிப்படை ஜனத்தொகை. இப்படி கூட்டும் போது நமக்கு வந்து ஜனத்தொகை குறைஞ்சதுனால நமக்கு 41 39 ஆச்சு. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க குடும்ப கட்டுப்பாடு சிறந்த முறையில் செயலாக்கணும்னு சொன்னீங்க, நாங்க சிறந்த முறையில் செயலாக்கணும், அப்ப எங்களுக்கு பனிஷ்மெண்டா, நல்ல வேலை பார்த்ததுக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு தேசிய தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த 25 வருஷத்துக்கு வந்து 1971 இது சென்சஸ் ஃபிகர். ஏன்னா இந்த 39+1 தமிழ்நாட்டுக்கு வந்தது 1971 சென்சஸ் ஃபிகர்ல. அந்த அடிப்படையில யூபிக்கு வந்து 88 இருந்தது. அடுத்து உத்தரகண்ட் ஒரு மாநிலம் போன போது அந்த 8 அங்க போச்சு. இன்னைக்கு யூபிக்கு வந்து 80 இருக்கு.